அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 10க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல அலகு 10 இரசாயன பிணைப்புகள் தொடர்பான பாடத்தை படிச்சு கொண்டு இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அந்த வகையில உங்களுக்கு தெரியும், இந்த மூலகங்களை பொறுத்த வரைக்கும் 120க்கும் மேற்பட்ட மூலகங்கள் காணப்படுது. மூலகங்கள் வரையறுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் பிள்ளைகள் பல மில்லியன் எண்ணிக்கையான சேர்வைகள் காணப்படுது. காரணம், அந்த மூலக அணுக்கள் உறுதி நிலை அடையவில்லை. அநேகமான மூலக அணுக்கள் இறுதியோடு வலுவளவோடு பூரணமாக நிரப்பப்படவில்லை. எனவே இறுதியோடு வலுவளவோடு பூரணமாக நிரப்புவதற்காக அதைத்தான் நாங்க சொல்றது உறுதி நிலைன்னு சொல்றது. உதாரணமாக உங்களுக்காக சொல்லி தந்தேன். ஒரு சோடியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் சோடியத்துல அணுவன் 11, ஆகவே இலத்திர நிலைப்பு 2,8,1. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோடியத்தின் புற ஓடு, அதாவது வெளியோடு 3வது சக்தி மட்டத்துல இருக்கிற ஒரு இலத்திரன் அங்க இருக்கிறதால இறுதியோடு பூரணமாக நிரப்பப்படவில்லை. ஆகவே இது அணுவாக இருக்கிற டைம்ல இது உறுதி இல்லை. ஆனால் இந்த சோடியத்தை பொறுத்த வரைக்கும் இங்க 2,8 ஒன்றை இழந்தால் இது Na+ அப்படின்னு ஒரு அயனாக மாறும். இவ்வாறு Na+ சொல்ற ஒரு அயனாக மாறும் போது இது உறுதிநிலை உடையதாக இருக்குது. ரைட்? உறுதிநிலை உடையதாக இருக்கு. அதே போல நீங்க சாதாரணமாக ஒரு குளோரின் எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், குளோரின் அது அணுநிலையில இருக்கிற டைம்ல குளோரினை பொறுத்த வரைக்கும் 17 இலத்திர நிலையமைப்பு 2,8,7. ஆனால் இந்த குளோரின் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் தன்னல்ல இருக்கக்கூடிய இறுதி ஓட்டு இலத்திரன கொண்ட ஏற்ற பிற்பாடு Cl இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒன்றை ஏற்றால் 2,8,8 இறுதியோடு நிறைஞ்சிச்சு. ஆகவே ஒரு இலத்திரனை வாங்குறதால Cl- சொல்றோம். ஆகவே இது உறுதி நிலையில, அதாவது அயன் நிலையில உறுதி நிலையில காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆகவே இவ்வாறு மூலக அணுக்கள் உறுதி நிலை அடைந்து கொள்வதற்காக இலத்திரன்களை, அதாவது வலுவள ஓட்டு இலத்திரன்களை இழத்தல் அல்லது ஏற்றல், இன்னும் ஒன்று இருக்குது, இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். பங்கீடு செய்வதன் மூலமாக அயன்களையும் அணுக்களையும் உருவாக்குகின்றன. இவ்வாறு அயன்கள் அணுக்களுக்கு இடையிலான இடைக்கவர்ச்சியை நாங்க சொல்லுவோம் ரசாயன பிணைப்பு கண்டு கதைப்போம். பிள்ளைகள் இன்னொருக்கா சொல்லுங்க கவனிங்க. மூலக அணுக்கள் உறுதிநிலை அடைந்து கொள்வதற்காக இறுதி ஓட்டு வலுவள ஓட்டு இலத்திரன்களை இழந்து அல்லது ஏற்று பங்கீடு செய்வதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அயன்கள் அணுக்களுக்கு இடையிலான இடைக்கவர்ச்சியை நாங்க இரசாயன பிணைப்புகள் கதைப்போம். ஆகவே அந்த அணுக்கள இயல்புக்கு ஏற்றால் போல அதாவது பிணைப்புகள் 2 வகையாக பிரிக்கப்படுது. அதாவது இரசாயன பிணைப்புகள் அந்த அணுக்கள அடிப்படையில 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா அயன் பிணைப்புண்டும், அதே போல பங்கீட்டு வழி பிணைப்புண்டும் நாங்க 2 வகையான பிணைப்புகள் காணப்படுது என்று சொல்லி நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அந்த வகையில அயன் பிணைப்பு தொடர்பான விஷயங்களை நாங்க பல விஷயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். ரைட்டா பிள்ளைகள்? அதுல மிக முக்கியமாக அயன் பிணைப்புகள் என்பது இவ்வாறு 2 அணுக்கள் இலத்திரன்கள் பரிமாறப்படுவதன் மூலமாக உருவாகின்ற நேர்மறை அயன்களுக்கு இடையிலான அந்த கவர்ச்சியை நாங்க அயன் பிணைப்புன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்ல போனா நேர்மறை அயன்களுக்கு இடையிலான கவர்ச்சி அயன் பிணைப்பு, அல்லது
மின் வலு பிணைப்புன்னு நாங்க சொல்லுவோம் இல்லைகள். அப்ப இரசாயன பிணைப்பை பொறுத்த வரைக்கும் மூலக அணுக்கள் உறுதிநிலை அடைந்து கொள்வதற்காக என்ன செய்யுதுன்னு சொன்னா வலுவள ஓட்டு இலத்திரன்களை இழந்து அல்லது ஏற்று என்ன செய்யுது அயன்களை உருவாக்கு. அதே போல பங்கீடு செய்து அப்ப இங்க உருவாகிற அயன்கள் பங்கீடு செய்வதன் மூலம் பங்கீடு செய்கின்ற அணுக்களுக்கிடையிலான கவர்ச்சியத்தான் நாங்க பிணைப்புகள் கதைக்கிறோம். இது ஓகே பிளேயர். இரசாயன பிணைப்புன்றது விளங்கிட்டாப்லே. மூலக அணுக்கள் உறுதிநிலை அடைந்து கொள்வதற்காக வலுவள ஓட்டு இலத்திரன்களை இழந்து ஏற்று அல்லது பங்கீடு செய்து அயன்கள் அணுக்களை உருவாக்கு. அவ்வாறான அயன்கள் அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சியத்தான் நாங்க இரசாயன பிணைப்புகள் கதைப்போம். இது கிளியரா? இது ஓகேயா? இந்த இரசாயன பிணைப்புண்ட அடிப்படை விளங்கிட்டா விலங்கினாக்கள் இப்படி லைக் கொண்டு பண்ணிக்கொள்ளுவோம். சரி, இரசாயன பிணைப்புண்டா என்னன்னு ஓகே. அதாவது மூலக அணுக்கள் உறுதிநிலை அடைந்து கொள்வதற்காக வலுவள ஓட்டு இலத்திரன்களை இழந்து அல்லது ஏற்று பங்கீடு செய்வதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அயன்கள் அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சியத்தை நாங்க அயன் பிணைப்புன்னு சொல்லுவோம். அயன் பிணைப்பு அதாவது கவர்ச்சியத்தை நாங்க இரசாயன பிணைப்புகள் அது. அந்த வகையில பிள்ளைகள் அந்த வகையில இரசாயன பிணைப்புகள் 2 வகை இருக்குது. அயன்களுக்கு இடையிலான அந்த இடைக்கவர்ச்சி நாங்க அயன் பிணைப்புண்டு கதைப்போம். அதே போல அணுக்களுக்கு இடையிலான அந்த கவர்ச்சி நாங்க பங்கீட்டு வழி பிணைப்புன்னு கதைப்போம். ஒன்று அயன் பிணைப்பு, அயன்களுக்கு இடையிலான பிணைப்பு அயன் பிணைப்பு. அதே மாதிரி அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு அப்படின்னு கதைக்கிறோம். இது ஓகே அப்படியே. இரசாயன பிணைப்புகள் 2 வகை இருக்கு. அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்பு. அயன் பிணைப்புன்னு சொன்னா இது அயன்கள் ஒன்று இலத்திரன்களை உருவாகி கற்றையன்களுக்கும் இலத்திரன்களை ஏற்று உருவாகிற அன்னயங்களுக்கும் இடையிலான இந்த கவர்ச்சியை நாங்க சொல்லுவோம் அயன் பிணைப்பு. 2 அணுக்களுக்கு இடையிலே இவர் ஒரு இலத்திரனை கொண்டு வர இது இவருக்கும் சொந்தம் இவ்வாறு உருவாகிற பிணைப்பை நாங்க சொல்றது பங்கீட்டு வலு பிணைப்புன்னு சொல்லுவோம். இதுவும் கிளியராப்லே 2 அயன்களுக்கு இடையில உருவாகுற, அதாவது உங்களுக்கு தெரியணும், இந்த மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இலத்திரன்கள் பரிமாறப்படுவதன் மூலமாக இலத்திரன்கள் இடமாற்றப்படுவதால் நேர்மறை அயன்கள் உருவாகின்றன. இவ்வாறான நேர்மறை அயன்களுக்கு இடையிலே தோன்றும் வலிமையான நிலைமின் கவர்ச்சி இதை நாங்க சொல்லுவோம் அயன் பிணைப்பு அப்படின்னு கதைப்போம். வலிமையான நிலைமின் கவர்ச்சி நாங்க அயன் பிணைப்புன்னு கதைப்போம். அப்ப பங்கீட்டு வலு பிணைப்புண்டா இரு அணுக்களுக்கிடையே இலத்திரன்கள் இரு அணுக்களுக்கிடையில் இலத்திரன்கள் பங்கிடப்படுவதன் மூலம் இலத்திரன்கள் இரு அணுக்களுக்கிடையில் இலத்திரன்கள் பங்கிடப்படுவதன் மூலம் உருவாக்கப்படுகின்ற
பங்கிடப்படுவதன் மூலம் உருவாக்கப்படுகின்ற பிணைப்பு பங்கிட்டு வலு பிணைப்பு எனப்படும். பங்கிட்டு வலு பிணைப்பு எனப்படும். சரியா பிள்ளைகள்? அயன் பிணைப்புக்கு நாங்க இன்னும் ஒரு பெயர் சொல்லுவோம், மின் வலு பிணைப்பு. மின் வலு பிணைப்புன்னு கதைப்போம். ரைட்? இது ஓகேயா? இந்த அடிப்படைகள் ஓகேயா? இரசாயன பிணைப்புண்டா என்னன்னு சொல்லியாச்சு, அயன் பிணைப்புண்டா என்னன்னு சொல்லியாச்சு, பங்கிட்டு வலு பிணைப்புண்டா என்னன்னு சொல்லியாச்சு. இந்த 3 விஷயமும் ஓகேயா? இந்த 3 ஓகேயானாக்கள் லைக் ஒன்று போட்டுக்கொள்ளும். இந்த 3 ஓகேயானாக்கள். இரசாயன பிணைப்புன்னு சொன்னா மூலக அணுக்கள் உறுதிநிலை அடைந்து கொள்வதற்காக இலத்திரன்களை இழந்து ஏற்று பங்கீடு செய்வதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அயன்கள் அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சி. இது இரசாயன பிணைப்பு. அயன் பிணைப்புன்னு சொன்னா இலத்திரன்கள் இடம் மாறப்படுவதன் மூலமாக உருவாகின்ற நேர் மறை அயன்களுக்கு இடையிலான வலிமையான நிலைமின் கவர்ச்சி. நேர் மறை அயன்களுக்கு இடையிலான வலிமையான நிலைமின் கவர்ச்சி அயன் பிணைப்பு எனப்படும். இரு அணுக்கள் கிடையிலே இலத்திரன்கள் பங்கிடப்படுவதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற பிணைப்பை நாங்க சொல்றது பங்கிட்டு வலு பிணைப்பு. இந்த விஷயத்த மிக தெளிவாக விளங்கி கொள்ளணும். அந்த வகையில நாங்க போன கிளாஸ் அயன் பிணைப்பு தொடர்பான விஷயங்களை நாங்க தெளிவாக நாங்க படிச்சோம். அயன் பிணைப்பு தொடர்பான விஷயங்களை நாங்க தெளிவாக எவ்வாறு பிணைப்பு உருவாகும் விதம் தொடர்பான விஷயங்களை நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம். அப்படித்தானே? பிணைப்பு உருவாகும் விதத்தில நாங்க அழகா படிச்சோம். அயன் பிணைப்பு, அயனிக் பாண்ட். சரியா? அயன் பிணைப்பு தொடர்பான விஷயம். அயன் பிணைப்பு எப்படி உருவாகுது? அயன் பிணைப்பு, ரைட்? அயன் பிணைப்பு போன கிளாஸ் அழகா படிச்சோம். ரைட்? உதாரணமாக நாங்க ஒரு மெக்னீசியம் ஆக்சைடு எடுப்போம். மெக்னீசியம் ஆக்சைடு இப்படி ஒரு ஸ்டேபிள். இது ஒரு அயன் பிணைப்பு, இது ஒரு அயன் பிணைப்பு. அப்ப மெக்னீசியத்துல அணுவன் 12, ஆக்சிஜன் அணுவன் 8. அப்ப மெக்னீசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், 12 சொன்னா இவருடைய இலத்திர நிலைமைப்பு 2,8,2. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 2,6. அப்ப ஒரு தெளிவான ஒரு பிள்ளைக்கு விளங்கணும், இங்க இறுதியோடு நிரம்ப இல்ல, இவரும் இறுதியோடு நிரம்ப இல்ல. அப்ப உறுதி நிலையில இருக்காது. 2 மூலக அணுக்களும் உறுதி நிலையில இருக்காது. 2 மூலக அணுக்களும் உறுதி நிலையில இருக்காது. அப்ப மெக்னீசியம் என்ன செய்யும்டா, தன்னல்ல இருக்கிற 2 இலத்திரனை இறுதியோடு வலுவளவோடு நிரப்பப்பட வேண்டுமா இருந்தா இந்த 2ஐயும் இழக்கும். 6 ஏற்கிறதுக்கு பதிலா 2 இழக்கிறது. இழந்து Mg2+ சொல்ற ஒரு உறுதி நிலையை பெறும். ஏன்? மக்னீசியம் ஒரு உறுதி நிலை இல்ல, இது ஒரு நடுநிலையானது. உங்களுக்கு தெரியும், இந்த அணு நடுநிலையானது. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனும் அணு நடுநிலையானது. ஏன் அணு நடுநிலையானதுண்டா, கருவில் இருக்கக்கூடிய புரோத்திரன்கள் எண்ணிக்கையும் சக்தி மட்டங்கள்ல இருக்கக்கூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கையும் சமன். ஆகவே அணு நடுநிலையானது. இங்க மின்னேற்றம் 0. நல்ல தெளிவடைகளும், இங்க மின்னேற்றம் 0. அணு நடுநிலையானது, மின்னேற்றம் 0. ஆனால் இது 2 இலத்திரன்களை இழக்கும் போது உருவாகிற Mg2+, இது 2 நேரேற்றம். இதுல மின்னேற்றம் +2, மின்னேற்றம் +2. அப்ப இங்க உனக்கு தெரியணும் 6 வலுவள ஓட்டு இலத்திரன் 6. அப்ப இவரும் உறுதிநிலை அடைவதற்காக 2 இலத்திரன்களை ஏற்று உருவாகிற O2-, சரியா? இதுல மின்னேற்றம் -2 இருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா இணைந்து Mg2+ ஒரு அயனும் O2- 2 அயனும் இணைந்து என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு MgO அப்படின்னு சொல்ற ஒரு அயன் பிணைப்பை உருவாக்கும். MgO சொல்ற அயன் பிணைப்பை உருவாக்கும். இந்த அடிப்படை விஷயம் கிளியர் ஆகல? இது விளங்கிட்டு சொல்லுங்கப்பா.
இந்த அடிப்படை விஷயம் விளங்கிட்டுதா? அதாவது அணு நடுநிலையானது, நடுவுல கருவுல இருக்கக்கூடிய நேரேற்றம் சக்தி மட்டத்தில் இருக்கிற எதிரேற்றங்கள் சமன். நடுவுல இருக்கக்கூடிய கருவுல இருக்கக்கூடிய நேரேற்றம் சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன்கள் சமன். இங்க மின்னேற்றம் 0, உறுதி நிலையில். இங்க ரெண்டு இழந்துருவாகிற Mg2 பிளஸும் இங்க இரண்டு இலத்திரன்களை ஏற்று உருவாகிற O2 மைனஸும் இரண்டு பேரும் இணைந்து MgO என்று சொல்ற ஒரு அயன் பிணைப்பு கொண்ட சேர்வையை உருவாக்குறாங்க. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த பிணைப்பு உருவாகும் விதம்னு கேட்டால், பிணைப்பு உருவாகும் விதம்னு கேட்டால் பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிணைப்பு உருவாகும் விதம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மேக்னீசியம், இது மேக்னீசியம் Mg. வர்ற முதலாவது சக்தி மட்டத்துல பாருங்க, ரெண்டுல இந்த ரெண்டை இப்படி போடுது, 2 ரைட். ரெண்டாவது சக்தி மட்டத்துல 8, அப்ப 2, அதே மாதிரி 4, 6, ரைட், அதே மாதிரி 8. சரி, இப்படி 8. மூணாவது சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன்களை இழந்துட்டது. இழந்தால் Mg2 பிளஸ் இப்படி ஒரு அயன் உருவாகும், இப்படி ஒரு அயன் உருவாகும். இப்ப இங்க ஆக்சிஜன் எடுப்போம். ஆக்சிஜன் முதலாவது சக்தி மட்டத்துல 2, ரைட், 2 இலத்திரன் நாங்க இப்படி புள்ளி கோட்ல கொடுக்கணும், இப்படி புள்ளியா கொடுக்கணும், புள்ளியா குறிக்கணும், ரைட், அல்லது கிராஸ் பண்ணேலும், ரைட், புள்ளடியும் போடேலும், அங்க புள்ளியா கொடுப்போம். அப்ப ரெண்டாவது சக்தி மட்டத்துல 6, 1, 2, 4, 6 இப்படி இருக்கு. இப்ப இவரும் என்ன உறுதி இல்லை. உறுதியாகணுமா இருந்தா இவர் இழந்த 2 இலத்திரன் இவர் பெறணும். அப்ப 1, 2 பெற்றால் அப்ப உங்களுக்கு தெரியணும், இவர் 2 இலத்திரன்களை ஏற்று இருக்கிறாரு. இவர் மின்னேற்றம் 0 2 ஏற்றதால 2 மைனஸ் ஆக மாறி இருக்குது. அப்ப இவர் Mg2 பிளஸ், இவர் O2 மைனஸ். போட்ட விளைஞ்சா போட்டது விளைஞ்சா கிளியரா? அயன் பிணைப்பு உருவாகும் விதம் ஓகேயா? ரைட், இப்படி வரைய தெரியணும் பிள்ளை. நான் போன கிளாஸ்ல அழகா உங்களுக்கு சொல்லி தந்தேன், இப்படி வரைய தெரியணும், ரைட். அதே போல உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தந்த ஞாபகம் கொண்டு இருக்கு, ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தந்த ஞாபகம் கொண்டு இருக்குது. என்ன சேர்வைக்கு தந்தேன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க? ஹோம்ஒர்க் எந்த சேர்வைக்கு சொன்னேன்? அயன் பிணைப்புல எந்த சேர்வைக்கு சொன்னேன்? ஹோம்ஒர்க் வேகமா டைப்பிங்ல போடுங்க. என்ன சேர்வைக்கு நான் சொல்லி தந்தேன் ஹோம்ஒர்க்? போன கிளாஸ் எந்த சேர்வைக்கு நான் ஹோம்ஒர்க் சொல்லி தந்தேன் பிள்ளை? கல்சியம் குளோரைட்டா? கல்சியம் குளோரைட் என்ன? ரைட், ஓகே. சோடியம் ஆக்சைடு, முதலாவது சோடியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, அதுக்கப்புறம் கல்சியம் குளோரைட் என்ன? அப்ப பிள்ளைகள் சோடியம் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், சோடியத்தின் அணுவன் 11, அந்த ஆக்சிஜன் அணுவன் 8. அப்ப சோடியத்தின் அணுவன் 11 இருந்தா உங்களுக்கு தெரியணும் 2, 8, 10, 1, 11. இங்க 8 இருந்தா 2, 6, 6. அப்ப ஒரு தெளிவான ஒரு பிள்ளைக்கு விளங்கணும், இவர் வலுவல ஓட்டு இலத்திரனை நிரப்பணுமா இருந்தா, ரைட், உறுதிநிலை அடையணுமா இருந்தா இவர் ஒரு இலத்திரனை இழக்கணும், இவர் 2 இலத்திரனை ஏற்கணும். அப்ப உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? இவர் 1 இழப்பாரு, இவர் 2 ஏற்கிறார். அப்ப ஒரு சோடியத்தில் இருந்து உறுதிநிலை அடைவதற்காக ஒரு இலத்திரன் இழக்கப்படுது. ஆனா ஆக்சிஜன்ல உறுதிநிலை அடைவதற்காக 2 இலத்திரங்கள் தேவைப்படுது. அப்ப என்ன செய்யும்? அப்ப அந்த சோடியம் இறுதி ஓட்டுல இருக்கிற ஒரு இலத்திரனை இழக்கும். ஓகே, அதே போல இன்னும் ஒரு சோடியமும் ஒரு இலத்திரனை இழக்கும். அப்ப 2 சோடியம் தன்னல்ல இருக்கிற இலத்திரனை இழக்கும். அப்ப உங்களுக்கு வருதா, ஒரு ஆக்சிஜன் 2 ஏற்கும். அப்ப நாங்க நடுவில் போடும் ஆக்சிஜன், ரைட். ஆக்சிஜன் முதலாவது சக்தி மட்டத்துல பிள்ளைகள் ஒரு இலத்திரன், அதே போல 2 இலத்திரன், முதலாவது சக்தி மட்டம். ரெண்டாவது சக்தி மட்டத்துல பிள்ளைகள் 2 இப்படி போடுங்க பிள்ளைகள், ரைட். என்ன வடிவா போடுங்க, அப்பதான் அவங்களுக்கு அந்த பாடம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும், தெளிவா இருக்கும், ரைட். அப்ப எத்தனை இருக்குது? 6 என்ன? ஆக்சிஜன் 6, இறுதி ஓட்டுல 6, 2, 4, 6.
இது ஆக்சிஜன். இங்க உங்களுக்கு தெரியணும் சோடியம். சோடியத்தின் முதலாவது சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் 2 2, ரெண்டாவதுல 8, ரெண்டாவதுல 8, 2 4 6 8. அப்ப மூன்றாவதுல இருக்கிற ஒரு இலத்திரனை இழந்தால் ஒரு பிளஸ். இது போட்ட விஷயம் விளையாட இந்த சோடியம் ஒரு இலத்திரனை இழந்து ஒரு பிளஸ்ஸா மாறுறது விளையாடா, ஒரு பிளஸ்ஸா மாறுறது விளையாடா. இது ஒரு சோடியம், ரைட். இப்ப ஒரு சோடியம் போதாது, ஒரு சோடியம் பத்தாது. என்னத்துக்கு? ரைட், ஒரு சோடியம் பத்தாது. அவர உறுதி நிலைக்கு 2 பேர் வேணும். ஏன்னா 2 இலத்திரனே வேணும் இறுதியோடு நிரம்ப. 1 2. அதே மாதிரி ரெண்டாவது சக்தி மட்டத்தை எடுத்தீங்கன்னா இங்க சோடியத்துல 8 இருக்கும். இரண்டாவது சக்தி மட்டத்துல 8 இருக்கும். 8 2 4 6 8. மூணாவது சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரனை இந்த சோடியம் இழந்துச்சு, ஒரு பிளஸ். ஓகே, அப்ப சோடியம் பிளஸ் அப்படின்னு ஒரு அயன் இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் இவர் ஒன்றை இழந்திருக்கிறார், இவர் ஒன்றை இழந்திருக்கிறார். இவர் கட்டாயம் ஏற்கோள். ஏன்? இது ஒரு அயன் பிணைப்பு. ஒரு ஆள் இழந்தால் இன்னொரு ஆள் ஏற்கோள். இவர் இழந்ததை இவர் ஏற்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா 2 இலத்திரன்கள் ஏற்கப்பட்டுள்ளது. இங்க ஒரு இலத்திரன் இழந்ததால ஒரு பிளஸ், இங்க 2 இலத்திரன்கள் ஏற்கப்பட்டதால 2 மைனஸ் ஆக இருக்கும். ஏற்றது தானே, ஏற்றால் 2 மைனஸ். இந்த ரசாயன பிணைப்புகளை சரியா குறிச்சாக பார்ப்போம். ரைட், இந்த பிணைப்பு உருவாகும் விதத்தை குறிச்சாகும். இந்த பிணைப்பு உருவாகும் விதம் ஓகே, கிளியர் தான். ரைட், பாப்போம். ரைட், வெரி குட். ரைட், நீங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிள்ளை. இப்ப நிறைய பேருக்கு சில பாடங்கள் விளங்கலைன்னு சொன்னால் தெளிவான அடிப்படை அறிவும் இல்லை அப்படின்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். எனக்கு அந்த விஷயம் ஒழுங்கா தெளிவா விளங்குது இல்லை. இப்ப பாருங்க, அடிப்படையா சொல்லித்தாங்க. இரசாயன பிணைப்பு ஏன் உருவாகுது? மூலக அணுக்கள் உறுதிநிலை அடைந்து கொள்வதற்காக, அதாவது வலுவல ஓட்டிலத்திரங்களை நிரப்பிக் கொள்வதற்காக. அப்படி ஏற்கனவே மூலக நிலையில நிரப்புனாக்கள் இருக்கிறாங்க. யாரு? ஹீலியம், ரைட், நியோன், அதே மாதிரி ஆர்கன். இவங்கள் எல்லாம் மூலக நிலையிலேயே நிரப்பி இருக்கிறாங்க, உறுதி நிலையில இருக்கிறாங்க. அப்ப அவங்க எந்த வித மூலகங்களோட பிணைப்புல ஈடுபடாது. ஏனைய மூலகங்கள் தான் என்ன செய்யுது சொன்னால், ரைட். அப்ப ஏனைய மூலகங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னால் ரசாயன பிணைப்புல ஈடுபடும். ஆகவே பாத்தீங்கன்னா இதுதான் சோடியம் ஆக்சைடு ரசாயன பிணைப்பு உருவாகும் விதம். ரைட், ரெண்டாவது என்ன பிள்ளைகள் ஓகேயா? கிளியர் இல்லாத பிள்ளை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளை. கொஞ்சம் இது கிளியர் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளை? பிறகு நீங்க அழகா செஞ்சு பார்க்கணும். அப்ப இதுவும் சோடியம் பிளஸ், இதுவும் சோடியம் பிளஸ், அப்படி 2 சோடியம் பிளஸ் சேர்ந்து ஒரு O2 மைனஸ் இவங்க இணைந்து உருவாக்கப்படுறதுதான் சோடியம் ஆக்சைடாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட்டா? ஓகே, கிளியரா? நான் சொல்ற விஷயம் ஓகேயா, கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப நாங்க அடுத்ததுக்கு பார்ப்போம். யாரு? கல்சியம் குளோரைடு. கல்சியம் குளோரைடு கல்சியம் குளோரைடு. ரைட், கல்சியம் குளோரைடு CaCl2. அதுல அணுவெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு கொடுக்க நல்லா 20. அப்ப 2,8,8,2 குளோரின் 17, 2,8,2. ரைட், அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் கல்சியம் குளோரைட் பிணைப்பு உருவாகும் விதத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று விளங்குது. கல்சியத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி ஓட்டுல, அதாவது இறுதி ஓட்டுன்னு சொல்றது என்ன பிள்ளைகள்? வலுவல ஓட்டுல 2 இலத்திரன்கள் இருக்கு. இப்ப இவர் 2 இலக்கிறது லேசா பிள்ளைகள். இங்க 6 ஏற்கிறது லேசா அப்படின்ற மாதிரி போனீங்க. 6 இல்ல, நீங்க புறம் படிப்பீங்க, அதை விட கூடுதலாக ஏற்க வேண்டி வரும் இதுல வலுவலோடு நிரம்புறது. அப்ப ஈஸி
2 இழக்கிறது லேஸ். அதே மாதிரி இங்க குளோரின் பாருங்க 7. அப்ப 1 ஏற்கிறது லேசா 7 இழக்கிறது லேசான்னு பார்த்தா 1 ஏற்கிறது லேஸ். அதைத்தான் செய்யும். அப்ப பிள்ளைகள் கவனிங்க, இங்க கல்சியத்தை பொறுத்த வரைக்கும் 2 இழக்குது, குளோரின் 1 ஏற்குது. அப்ப கல்சியத்துல 2 இழக்கும் போது பிள்ளைகள், கல்சியத்துல 2 இழக்கும் போது அங்க 2 இலத்திரன்கள் வெளியாகும். 2 இலத்திரன் இருக்கும், 2 ஒரு இலத்திரன் 2 இலத்திரன். ஆனா இங்க குளோரின் 1 தான் இருக்கு, 1 வாங்கும். அப்ப உங்களுக்கு வழங்கணும் இன்னும் ஒரு இலத்திரனை வாங்கணுமா இருந்தா இன்னும் ஒரு குளோரின் இருக்கணும். அப்ப 2 குளோரின் இருக்கணும். 2 இலத்திரத்துக்கு 2 கல்சியம், இந்த ஒரு கல்சியம். 2 இலத்திரனையும் ஏற்கிறதுக்கு 2 குளோரின் இருக்கணும். அந்த அடிப்படை பேசிக் வழங்கணும். ரைட். இப்ப பார்ப்போம் கல்சியத்துக்கு வரும். கல்சியம் 2 இலக்கு. அப்ப 2 இலக்குன்னா இப்படி நடுவில் போடுவோம். கல்சியா முதலாவது சக்தி மட்டத்துல 2. அப்ப 1 2. இரண்டாவது சக்தி மட்டத்துல பிள்ளைகள் 8 2 4 6 8. ரைட். மூணாவது சக்தி மட்டத்துல பாருங்க பிள்ளைகள் 8 திரும்ப 8. ரைட். அப்ப 2 அதே மாதிரி 4 அதே மாதிரி 6 8. கவனிக்கல இந்த 2 இழந்துட்டு. அப்ப இப்படி சக 2+ இது விளையிடா. இந்த கல்சியம் 2+ உருவாகிற விதம் விளையிடா. கல்சியம் இறுதி ஓட்டுல இருக்கிற 2 இலத்திரனை இழந்து 2+ உருவாகும். இது ஓகேயா? இந்த கல்சியம் 2+ உருவாகிற விதம் தெரிஞ்சாக ஓ புள்ளி போடலாம், இப்படி புள்ளி போடலாம், புள்ளடி போடலாம், ஈன்னு குறிக்கலும், சயன்னு போடலும், எப்படியும் குறிக்கலும். ஆனா சம்டைம் உங்களுக்கு சொல்லுவான் புள்ளி குறியீடுல தர சொல்லி புள்ளி, சம்டைம் புள்ளடி குறியீடுல தரச்சு. ரைட். ஆகவே அப்ப கவனமா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க புள்ளியில போட்டு கொடுங்க, நல்ல பிளேஸ் ஸ்கீம்ல எல்லாம் கொடுங்க. டிவர் சரி. அப்ப இந்த கல்சியம் 2 இழந்து 2+ மாறும். அப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், அப்ப இந்த குளோரின் ஒரு இலத்திரனை வாங்கும், இன்னும் ஒரு குளோரின் என்னோட வாங்கும். அப்ப நாங்க இங்கால பக்கம் ஒரு குளோரின் 2 தானே. அப்ப Cl முதலாவது சக்தி மட்டத்துல 2 2, இரண்டாவது சக்தி மட்டத்துல 8 8 8, மூணாவது சக்தி மட்டத்துல 7 7 2 4 6 7. அப்ப உங்களுக்கு வழங்குறா பிள்ளைகள், இவர் இழந்த 2ல 1 இவர் வாங்குறார். இவர் வாங்கி 1 தான் வாங்கலும், அதுக்காக இவர் 2 இழக்கிறாருன்னு சொல்லி 2 வாங்கலாம். ஏன்? இவர் உறுதிநிலை அடைகிறதுக்கு 1 போதும், 1 வாங்கும். ஒரு Cl-. இங்கால பக்கம் வந்தீங்கன்னா குளோரின் முதலாவது சக்தி மட்டத்துல 2, இரண்டாவது சக்தி மட்டத்துல 8 8 8 8, மூணாவது சக்தி மட்டத்துல பிள்ளைகள் 7 7 7 2 4 6 7. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுதா, இவர் இழந்த 2 இலத்திரன்ல 1 இவர் வாங்கின, இன்னும் 1 இவர் வாங்கி, ரைட், உங்களுக்கு தெரியணும் Cl மைனஸ் Cl இப்படி ஒரு மைனஸ் உருவாக்கும். சரியா? Cl மைனஸ் உருவாக்கும். சொன்ன விஷயம் கிளியரா? இந்த படத்தை வரைஞ்சாக்கள் பாப்பா உங்களோட பேரை டைப் பண்ணுங்க பிள்ளைங்க, தெளிவா விளங்கிட்டு. நான் தந்தது கொஞ்சம் கஷ்டமான சேர்வைகளை தான் நான் தந்தேன். சரியா பிள்ளைங்க? இதுவும் நீங்க வரைகிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த சேர்வையை தந்தாலும் நீங்க அழகா செய்வீங்க பிள்ளைங்க. சரியா பிள்ளைங்க? எந்த சேர்வையை தந்தாலும் செய்யணும். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் என்ன, ஹபீஸ் யோசிப்பார், அப்ப யாரெல்லாம் சரி இந்த அயன் பிணைப்பை உருவாக்குறாங்க அப்படின்ட்டு யோசிச்சா என்ன, அப்ப யோசிச்சா நான் அதுக்குதான் உதாரணம் சொல்ல போறேன். யாரெல்லாம் இந்த அயன் பிணைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது விஷயம் அயன் பிணைப்பை யாரெல்லாம் உருவாக்குவாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த அயன் பிணைப்பை உருவாக்குவாங்க, மின்னணுத்தன்மை
குறைந்த அணுவின் மின்னதித்தன்மை, அதாவது மின்னதித்தன்மை முதலாவது யாரெல்லாம் உருவாக்குவாங்கன்னா மின்னதித்தன்மை குறைந்த அணுண்ட நேரையன். அதே மாதிரி மின்னதித்தன்மை கூடிய அணுண்ட மறையன். சுருக்கமா சொல்ல போனா ஒரு உலோகம் அல்லுலோகம் இணைந்து உருவாகும். இப்ப உதாரணமாக மின்னதித்தன்மை குறைந்த சோடியம் கூடிய குளோரின், மெக்னீசியம் குளோரின், பொட்டாசியம் குளோரின், மெக்னீசியம் ஆக்சைடு, ரைட், மெக்னீசியம் சல்பைட். என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இன்னும் நிறைய சொல்லலாம். மின்னதித்தன்மை குறைந்த அதே மாதிரி மின்னதித்தன்மை கூடிய KF பொட்டாசியம் குளோரைட், ரைட். அதே மாதிரி சோடியம் ஆக்சைடு, லித்தியம் ஆக்சைடு. இப்ப நீங்க சொன்னீங்க கல்சியம் குளோரைட், இதெல்லாம் அயன் பிணைப்பை உருவாக்கும். மின்னதித்தன்மை குறைந்த Na+Cl- அயன் பிணைப்பு, Mg2+Cl-, K+Cl-, MgCl2, Mg2+O2-, Mg2+S2-, K+F-, Na+O2-, Lithium+O2-, Calcium2+Cl-. இது ஓகே அப்படி, இது விளங்கிட்டுதான். அப்ப முதலாவது ஆக்கள் மின்னதித்தன்மை குறைந்த ஒரு அணுண்ட நேரையன். மின்னதித்தன்மை கூடிய நான் சொல்லி தந்தீங்கன்னா இலவா சொல்லி தந்தீங்க குளோரின், ஆக்சிஜன், நைட்ரசன், குளோரின், இதெல்லாம் மின்னதித்தன்மை கூடிய ஆக்கள். மின்னதித்தன்மை குறைஞ்சதுன்னா உலோகம், ரைட். முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம் மூலகங்கள் அதில் எடுத்துக்கொள்வோம், ரைட். இரண்டாவது மூலகங்கள் அல்லது அயன்கள். அயன்கள் உதாரணமாக நைட்ரேட், இப்ப சோடியம் நைட்ரேட், ரைட். அதே மாதிரி சல்பேட், இப்ப செப்பு சல்பேட், கார்பனேட், கல்சியம் கார்பனேட். அதே மாதிரி அமோனியம் NH4 குளோரைட். அதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் நைட்ரேட், ரைட். இப்படியானவைகள் எல்லாம் அயன் பிணைப்பு உருவாகும். Na+NO3-, Sep2+, SO2-, Calcium2+, கார்பனேட், Ammonium+Cl-, Ammonium+OH-. இதுகள் ஓகே விளைஞ்சுதான். சும்மா காதால கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? மூளை வேலை செய்தா? இதெல்லாம் அயன் பிணைப்பு. மின்னதித்தன்மை குறைந்த உலோகமும் மின்னதித்தன்மை கூடிய அணுலோகமும் அந்த குறைந்த அணு நேரையில உருவாக்கும், கூடிய அணு மறையன உருவாக்கும். அப்ப நேர்மறை அயன்களுக்கு இடையிலான இடை கவர்ச்சி தான் அயன் பிணைப்பு. மூலகங்கள் அயன்களுக்கு இடையிலான கவர்ச்சி, இதெல்லாம் அயன் பிணைப்பு. அப்ப ஒழுங்கான இரசாயன பிணைப்புகள் தெரிஞ்ச பிள்ளைல முதலாவது இது அயன் பிணைப்பா பங்குட்டு ஒளி பிணைப்பா இனங்கான தெரியும். அப்ப அயன் பிணைப்புண்டா எந்தெந்த அயன்கள், ஒரு நேரையனா அல்லது 2 நேரையனா அல்லது 3 நேரையனா, எத்தனை மறையன், ஒரு மறையனா 2 மறையனா, எத்தனை மறையன் இணைந்து உருவாகுது, இந்த விஷயம் கிளியரா விளங்கும் பிள்ளைகள். இந்த அயன் பிணைப்பு கொண்ட சேர்வைகள் என்ன செய்யண்டா பிள்ளைகள்? அயன் பிணைப்பு கொண்ட சேர்வைகள் அயன் சாலகத்தை உருவாக்கும். மிக மிக முக்கியம். இந்த படம் அயன் சாலகத்தை உருவாக்கும். உங்களோட பேஜ் நம்பர் 181 எடுத்துக்கொள்ளுங்க. என்ன அயன் சாலகத்தை உருவாக்கும்? அயன் சாலகம் தான் பிள்ளைகள் 3D முப்பரிமாண திண்ம சாலகத்தை உருவாக்கும். எங்கட பாச சொல்லப்பட கட்டி திண்மத்தை உருவாக்கும்.
அயன் பிணைப்பு கொண்ட சேர்வைகள் இப்படியான திண்மத்தை உருவாக்குது. எப்படி திண்மத்தை உருவாக்குதுடா பிள்ளைகள்? உங்களுக்கு நல்லா தெரியும். சோடியம் குளோரைடு ஒரு Na பிளஸ் ஒரு அயனும் Cl மைனஸ் ஒரு அயனும் சேர்ந்துதான் உருவாகுது. என்றாலும் பிணைப்புகள் உருவாகிற டைம்ல பிள்ளைகள் ஒரு Na பிளஸ் சூழ 6 Cl மைனஸ் இணைந்துதான் அந்த முப்பரிமாண கட்டமைப்பை ஒழுங்கமைக்குது. ஒரு Cl மைனஸ் சூழ 6 Na பிளஸ் சேர்ந்து அந்த முப்பரிமாண கட்டமைப்பை உருவாக்குது. அதை நீங்க பெரிய வகுப்புல படிப்பீங்க. 6க்கு 6 6க்கு 6 இப்படி படிப்பீங்க. சோடியம் குளோரைட் மட்டும் இல்ல பிள்ளைகள், மெக்னீசியம் அதாவது பொட்டாசியம் குளோரைட் என்ன, அதே மாதிரி பொட்டாசியம் புரோமைட், அதாவது சோடியம் புரோமைட் அப்படி எல்லாம் இருக்கு. எல்லாம் எப்படியான கட்டமைப்பு உருவாக்குதுன்னா 6க்கு 6. கேசியம் பொட்டாசியம் குளோரைட்டும் இதைத்தான் உருவாக்குது, சோடியம் குளோரைட்டும் இதைத்தான் உருவாக்குது. அதாவது ஒரு Na பிளஸ் சூழ 6 Cl மைனஸ், ஒரு Cl மைனஸ் சூழ 6 Na பிளஸ். நீங்க 181ஆம் பக்கத்துல வார அந்த படத்தை அழகா பார்த்துக் கொள்ளலாம். கிரீன் கலர்ல போடப்பட்டிருக்குது என்ன, அதே மாதிரி ரெட் கலர்ல போடப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம். ஒரு கிரீன் கலரை சுத்தி 6 ரெட் கலர் ரைட் அயன், ஒரு ரெட் கலரை சுத்தி 6 கிரீன் கலர். இப்ப பாருங்க, இந்த இருக்கிற இவர் ஒரு அயன் இருப்போம், இவர் ஒரு அயன், ஒரு Na பிளஸா இருக்கலாம் அல்லது Cl மைனஸா இருக்கலாம். இவரை சுத்தி பாருங்க பிள்ளைகள் 6 அயன் உருவாகும். இந்த பாருங்க, இவரை சுத்தி இவர் ஒன்று, நல்லா பாருங்க, இவர் ஒன்று ரைட், இவர் ஒன்று, இவர் ஒன்று ஒன்று, அதே மாதிரி இவர் ஒன்று 2 2 2 பாருங்க 2, இவர் ஒன்று 3 3 3 3, இவர் ஒன்று 4 4, நீங்க பார்க்கலாம் 4 தான் இல்ல, இவர் ஒன்று 5 5, இவர் ஒன்று 6 6. இப்படி ஒரு என்ன, ஒரு நல்ல பாருங்களேன், ஒரு பிளாக் கலரை சுத்தி 6. சம்டைம் நீங்க ஒரு ப்ளூ கலரை பாத்தீங்கன்னா அதை சுத்தியும் 6 உருவாகக்கூடியதாக இருக்கும். அப்ப அங்க உங்களுக்கு விளங்குற விஷயம் என்னன்னா, ஒரு Na பிளஸ் சூழ 6, இப்ப உதாரணம் 6 Cl மைனஸ் இருக்கிற மாதிரி, ஒரு Cl மைனஸ் சூழ 6 Na பிளஸ். அப்ப இப்படி இப்படி அப்படி, அதாவது Na பிளஸ் Cl மைனஸ் இப்படி உள்ள ஒழுங்கமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட திண்ம சாலகத்துக்கு நாங்க சொல்ற பேர் அயன் சாலகம். அயன் சாலகம் சொல்லுவோம். அப்ப முப்பரிமாண நிலையில சாலக அமைப்பில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். இதுதான் முப்பரிமாண நிலையில பிள்ளைகள் முப்பரிமாண நிலையில அயன் சாலகமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு திட்டமான பளிங்குருவாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் அயன் சாலம். தெளிவா விலையை கொண்டா சரி, இதுக்கு பேர் அயன் சாலம். எத்தனையோ கேள்வி பாஸ் பேப்பர்ல இப்படி ஒரு கட்டமைப்பை தந்தா இது ஒரு அயன் சாலகம். அல்லது உங்களோட சின்ன மூளை இருக்குதானே, அந்த மூளையில யோசிச்சு கொள்ளுங்க, சோடியம் குளோரைட கட்டமைப்பு அல்லது அயன் பிணைப்புட கட்டமைப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், எல்லாரும் நல்லா பாருங்க. ஒரு 10 செகண்ட் இந்த படத்தை நல்லா பாருங்க. 10 செகண்ட் பாருங்க, படத்தை நல்லா பாருங்க. நான் சொல்ற விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 10 செகண்ட் தொடர்ந்து பாருங்க. ரைட், நான் சொல்றதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுதான் Na பிளஸ் Cl மைனஸ் இணைந்து உருவாக்கப்பட்ட அயன் பிணைப்பினால் உருவாக்கப்பட்ட அயன் சாலகம். ஒரு பிளஸ், ஒரு Na பிளஸ் சூழ 6 Cl மைனஸ் அயன்கள், அல்லது ஒரு Cl மைனஸ் சூழ 6 Na பிளஸ் அயன்கள் ஒழுங்காக திட்டமாக வடிவமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட முப்பரிமாண அயன் சாலகம். இது ஒரு அயன் பிணைப்பினால் உருவாக்கப்பட்ட சாலகம். உயர் உருகுநிலை, உயர் கொதிநிலை கொண்டதாக காணப்படும். நீங்க எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தாலும் அவர் பிரிகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் வேண்டாம், வீட்டில் செஞ்சு பாருங்க. ஒரு உப்பு துண்டை நீங்க சூடாக்க அது ஒரு கட்டத்துக்கு பிறகு வெடிக்கும்.
ஏன் வெடிக்குதுன்னு சொன்னா அதுக்குள்ள இருக்க முப்பரிமாண அயன் சால். இதுல உருகுநிலை கொதிநிலை 2000 விட கூடுதலா இருக்கும். இவ்வளவு பாக செல்சியஸ் உருகுநிலை என்ன, இது இவ்வளவு பாக செல்சியஸ் கொதிநிலையா இருக்கும். அப்ப உங்களுக்கு விளக்கணும், இவ்வளவு உருகுநிலை இவ்வளவு கொதிநிலை காணப்படுமா இருந்தா, அதாவது உருகுநிலையும் சக கொதிநிலையும் சக பெருமானத்தில் இருந்தா இது கட்டாயம் ஒரு அயன் பிணைப்பு கொண்ட சேர்வையாக இருக்கும். ஒரு அயன் பிணைப்பு கொண்ட சேர்வை, இது ஒரு அயன் சாலக கட்டமைப்பாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? கிளியரா விளங்கிடுதா? அப்ப அயன் பிணைப்பு கொண்ட சேர்வைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இவ்வாறான அயன் சாலகமாக இருக்கும். ரைட்? அதாவது கிட்டத்தட்ட சோடியம் குளோரைட் பொறுத்த வரைக்கும் 1451, அதாவது அதுல கொதிநிலை 1451, உருகுநிலை 801, உருகுநிலை 801. ஆனா கல்சியம் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும், கல்சியம் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் இந்த கல்சியம் ஆக்சைடா இருந்தா 2580 பாக செல்சியஸ் உருகுநிலையாக இருக்கு. இதெல்லாம் பாடமாக தேவையில்லை, உங்களுக்கு விளங்கணும். இந்த 2000 இப்படி அதிக பெருமானத்தில் இருக்குமா இருந்தா கொதிநிலை 2850 பாக செல்சியஸ், இது பாத்தீங்கன்னா கொதிநிலையாக இருக்கு. இது கல்சியம் ஆக்சைடு. ஆகவே இது ஒரு அயன் பிணைப்பு, இது ஒரு அயன் சாலகத்தை உருவாக்கும். இவ்வாறு இரண்டும் நேர் பெருமானத்துல இருக்குமா இருந்தா, பெரிய ஒரு என்ன பெருமானத்துல இருக்குமா இருந்தா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு அயன் பிணைப்பு கொண்ட சேர்வை, அயன் சாலகத்தை உருவாக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது கிளியரா? அயன் பிணைப்பு ஓகே டாக்கள் எல்லாம் லைக் கொண்டு பண்ணிக்கொள்ளுங்க அல்லது ஹார்ட்டை போட்டுக்கொள்ளுங்க. நாங்க பங்குட்டு ஒளி பிணைப்புக்கு போவோம். சரியா பிள்ளை? வேகமா போட்டுக்கொள்ளுங்க. எல்லாம் கிளியர்? எனக்கு நல்லா இது ஓகே. அயன் பிணைப்பு தொடர்பாக எல்லாமே ஓகே டாக்கள் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. ரைட், ஓகே. அது பிணைப்பு உருவாகும் விதம், அயன் பிணைப்புண்டா என்ன, அதுக்கு யார் யாரெல்லாம் உதாரணம், ரைட்? அதே போல பிணைப்பு உருவாகும் விதம் எப்படி இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கணும் பிள்ளைகள். சரியா? ரைட். இனி நாங்க படிக்க போற மிக முக்கியமான பிணைப்பு பங்குட்டுவல் பிணைப்பு. என்ன பிணைப்போ? பங்குட்டுவல் பிணைப்பு தொடர்பான விஷயம். சரியா பிள்ளைகள்? பங்குட்டுவல் பிணைப்பு தொடர்பான விஷயம். நான் சொல்றத ஒழுங்கா தெளிவா கேட்டீங்களா இருந்தா, நான் சொல்றத தெளிவா ஒழுங்கா கேட்டீங்கடா பிள்ளை, உண்மைக்கு நான் சொல்றேன், சயின்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா பிள்ளை? சயின்ஸ் கஷ்டம் இல்லை. ரைட்? நான் பெருமைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இலங்கையில ஒரு பெரிய தேசிய பாடசாலையில கல்வி கற்பிக்கிற ஒரு ஆசிரியர் நான். எத்தனையோ இதுவரைக்கும் வேண்ட சேவிஸ்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேப்பர்களை திருத்துறேன். பிள்ளைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, ரைட்? சிவப்பு பேனை எடுத்து திருத்தக்கூடிய பிள்ளைகளை நல்லாவே அறிந்த ஒரு ஆசிரியர் என்ற வகையில நான் ஒரு பெருமைப்படுறேன். ரைட்? அடுத்தது, ஒரு பாடத்தை எப்படியெல்லாம் இலகுவாக படிப்பிக்கலாம்னு சொல்லி பூரணமா தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் நான். ரைட்? ஆகவே பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்துல எக்ஸாமுக்கு போற டைம்ல எக்ஸாம் ஹோல்ல என்ற ஞாபகங்கள் வரும். நான் எதை அடிக்கடி கூடுதலாக சொல்றனோ அந்த விஷயங்கள் தான் வினாக்கள்ல கேட்கப்படும். ஏன்னு சொன்னால் என் கற்பித்தல் முறை பூரணமாக ரிசல்ட்ஸை மையப்படுத்தியதா தான் இருக்கும். உங்களோட ரிசல்ட்ஸை கூட்டுறதா தான் இருக்கும். என்னைய ப்ரொமோட் பண்றதுக்காக அல்லது என்னைய வேற என்ன சரி செய்யறதுக்காக எல்லாம் நான் கூடுதலா கிளாஸ் செய்யல. கிளாஸ் செய்யறதுல நோக்கம் நல்லா படிப்பிக்கணும். ஏண்ட அடைவுகள், நான் படிப்பிக்கிறதால புள்ள மார்க்ஸ் கூட எடுக்குது, அதுதான் எவிடன்ஸ் நான் நல்லா படிப்பிக்கிறது. ரைட்? அதுக்காக நான் கூடுதலா எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்க தேவையில்லை. ரைட்? இந்த போட்டி நிறைய இடங்கள்ல இருக்குது, அவங்களுக்கு தெரியும். போட்டின்னா எக்கச்சக்கமான போட்டி. எனக்கே எவ்வளவு எதிரான செயற்பாடுகள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். எங்களோட குரூப்ல இருந்து கொண்டு எக்கச்சக்கமான டீச்சர்ஸ் எதிராக செயற்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நான் செய்யற வேலைகளை ஒப்பி அடிக்கக்கூடிய, அது பிரச்சனை இல்லை, செய்யத்தான் வேணும். ஆனா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், ரைட்? எந்த ஒரு பாடத்தை இலகுவாக படிக்கணும், அதுல எந்தெந்த கேள்விகள் கூடுதலா வருதோ அந்த விஷயங்களை நான் மையப்படுத்தி தான் கூடுதலா படிப்பிச்சு கொண்டிருப்பேன். அதை நீங்க கவனமாக பார்த்து கொள்ளணும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். இப்ப பங்கீட்டு வலு பிணைப்பு தொடர்பான விஷயத்துக்கு வரும். பங்கீட்டு வலு பிணைப்பு தொடர்பான விஷயத்துக்கு வரும். பங்கீட்டு வலு பிணைப்பு
பிள்ளைகள் நாங்க ரசாயன பிணைப்புல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ரசாயன பிணைப்புல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்துட்டேன். அணுக்கள், மூலக அணுக்கள் உறுதிநிலை அடைந்து கொள்வதற்காக இலத்திரன்களை இழந்து ஏற்று. அப்ப ஒரு பிள்ளை தெளிவான பிள்ளைக்கு விளங்கும், இலத்திரன்களை இழந்து ஏற்று. அப்ப இழந்து ஏற்றுண்டா அது அயன் தான், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. இழந்து ஏற்றுண்டா அயன். அப்ப பங்கீடு செய்வதன் மூலமாக, இலத்திரன்கள் பங்கீடு செய்வதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சியை தான் நாங்க சொல்றது பங்கீட்டு வலு பிணைப்பு. அணுக்களுக்கு இடையிலான நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், அணுக்களுக்கு இடையிலான இலத்திரன் பங்கீட்டால். இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் ஐதரசன் எடுக்கிறேன். ஐதரசனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அதுல முதலாவது சக்தி மட்டத்துல இப்படி ஒரு இலத்திரன் ஒன்று இருக்கு, ஒரு இலத்திரன். சரியா பிள்ளை? அதே மாதிரி இன்னும் ஒரு ஐதரசன் இருக்கு, இன்னும் ஒரு ஐதரசன் ஹைட்ரஜன். ரைட், முதலாவது சக்தி மட்டத்துல இவரும் ஒரு இலத்திரன் வச்சுக்கொண்டு இருக்காரு. இவங்களுக்கு பிரச்சனை என்ன? ஒன்றே ஒன்று இருக்குது, நாங்க இறுதியோடு நிரம்பணும், இறுதியோடு நிரம்பணும். ஆனா ஐதரசன் இறுதியோடு நிரம்ப இன்னொரு இலத்திரன் போதும். ஐதரசன் இறுதியோடு நிரம்ப இன்னொரு இலத்திரன் போதும். அப்படித்தானே பிள்ளை? ஐதரசன் இறுதியோடு நிரம்ப முதலாவது சக்தி மட்டும் நிரம்ப 2. அப்ப இன்னும் ஒரு இலத்திரன் வேணும். அதுக்காக இலத்திரனை இழந்து கொண்டிருக்க இயலாது, ஏற்கவும் இயலாது. உடனே நாங்க என்ன செய்வோம்? அப்ப எங்களை மாதிரி இருக்கிற, என்னைய மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏண்ட இனத்துல இருக்கிற ஒருவன் இருக்கிறான், அவனை நாங்க கூப்பிடுவோம். அவனுக்கும் ஒன்றுதானே வேணும், எனக்கும் ஒன்றுதானே வேணும். 2 பேரும் சேர்வோம். அவர இலத்திரனை நானும், ஏண்ட இலத்திரன் அவரும் ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணும் போது எங்கட இறுதியோடு நிரம்பிக் கொள்ளும். ஆகவே பிள்ளைகள், இந்த ஹைட்ரஜன் இங்கால வர, இந்த ஹைட்ரஜன் இவரை நோக்கி வர. நல்ல ஞாபகம், ஹைட்ரஜன். ரைட். அப்ப இவர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இலத்திரன் இப்ப இங்கால பக்கம் ஹைட்ரஜன் இருக்குதானே? ரைட். இந்த ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஹைட்ரஜன் இங்கால பக்கம் ஒரு ஹைட்ரஜன் ஒன்று இருக்கிற ஹைட்ரஜன். அப்ப இங்கால பக்கம் இருக்கிற ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா, ரைட், இங்கால பக்கம் இருக்கிற ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க, அப்ப இவர்ல ஒரு இலத்திரன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற இலத்திரனும் இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற இலத்திரனும் ஒரு ஒப்பந்தத்துல என்ன செய்யறாங்க? 2 பேரும் பொதுவாக மாறுறாங்க. ஒரு வெண்வரி படத்துல நாங்க படிக்கிறோம், இடைவெட்டுன்னு படிக்கிறோம். ஒரு தொடை இன்னும் ஒரு தொடை சேர்ற டைம் இடைவெட்டு. இது இவருக்கும் சொந்தம், இவருக்கும் சொந்தம். அது மாதிரி இவர் என்ன செய்யறாருன்னா உள்ளுக்குள்ள, இவர் உள்ளுக்குள்ள வர. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியணும், இவங்க 2 பேரும் இப்படி உள்ளுக்குள்ள வர. இப்ப இவர் இலத்திரன், இவர் இலத்திரன். சரியா பிள்ளைகள்? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், இப்ப இந்த ஹைட்ரஜன் தனிய ஒருத்தரா இருந்தால் இவரை எடுத்துக்கொண்டு நான் இப்படி போடுறேனே, மேல வரைஞ்ச மாதிரியே போடுறேன், புள்ளி கோட்லயே போடுறேன். இவரை இலத்திரனை இவர் வாங்கி, அப்ப இவரையும் வாங்கி கொண்டு 2 இறுதியோடு நிரம்பிட்டு. இந்த ஹைட்ரஜனை பார்த்தா இவர கொண்ட வாங்கி இவருக்கு இறுதியோடு நிரம்பிட்டு. ஆகவே இவ்வாறு ஒரு அணு இன்னும் ஒரு பிரித்தொரு அணுவோட என்ன செய்யுதுன்னு சொன்னா பங்கீட்டு, அதாவது 2 அணுக்களும் இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற பிணைப்பு தான் பங்கீட்டு வலு பிணைப்பு. இது சொன்ன விஷயம் விளையாட. இப்ப நான் சொன்ன விஷயம் விளையாட்டான். பங்கீட்டு வலு பிணைப்புனா 2 அணுக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இலத்திரன்களை பங்கிடுவதன் மூலமாக பிணைப்புகளை உருவாக்குது. இதை நாங்க சொல்லுவோம் பங்கீட்டு வலு பிணைப்பு. ரைட். ஒரு அணு பிள்ளைகள் அதே இனத்துக்குரிய அல்லது அதே வகையான அணுவுடன், ஒரே வகையான அணுக்கள் தமக்கிடையே இலத்திரனை பங்கீடு செஞ்சா இதுக்கு நாங்க சொல்றது ஒரு அணு, இது ஒரு அணு, 2 பேரும் சேர்ந்தா உங்களுக்கு தெரியும் மூலக்கூறு. அணுக்கள் சேர்ந்தா மூலக்கூறு. 2 பேரும் ஒரே வகையான சொன்னா ஏகவின மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். என்ன மூலக்கூறு? ஓரின மூலக்கூறு அல்லது ஏகவின மூலக்கூறு. ஓரின மூலக்கூறு அல்லது ஏகவின மூலக்கூறு. ஏகவின மூலக்கூறு அப்படின்னு கதைப்போம். ஏகவின மூலக்கூறு அதாவது பிள்ளைகள் ஒரே வகையான அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடும் போதும் ஓரின மூலக்கூறை உருவாக்குது. சரி, ஐதரசன் தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா இங்கான ஆக்சிஜன் எடுப்போம். ஆக்சிஜன் உங்களுக்கு தெரியும் முதலாவது சக்தி மட்டத்துல ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்களேன், ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்கும். சரியாவிலே? அதெல்லாம் நாங்க படிச்சுட்டோம் 6ஆம் கூட்டம். அப்ப 2வது ஆவர்த்தனத்துல இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்?
2 அதே மாதிரி 4 இப்படி 6 இப்படி 6 இலத்திரங்களோட இப்படி இருக்கும் ஆக்சிஜன். அப்ப இந்த ஆக்சிஜன் என்ன செய்யும்னு சொன்னா இன்னும் ஒரு ஆக்சிஜன் இன்னும் ஒரு ஆக்சிஜன் சரியா ஒரு ஆக்சிஜன். அப்ப இன்னும் ஒரு ஆக்சிஜனும் 2 முதலாவது சக்தி மண்டலத்துல 2வது சக்தி மண்டலத்துல 6 இலத்திரம் இப்படி இருக்கு 6 இலத்திரம். இப்ப எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இங்க நாங்க பங்குட்டுவலு பிணைப்புக்கு பிள்ளைகள் நாங்க கூடுதலாக பங்குட்டுவலு பிணைப்புக்கு நாங்க இறுதியாக இருக்கிற புற ஓட்டத்தை நாங்க மெயின் பண்ணோம். உள்ளுக்குள்ள இருக்கிறத நாங்க பெருசா மெயின் பண்றது இல்லை. ஆனா எப்படி அந்த பிணைப்பு உருவாகுதுன்னு நாங்க பார்த்து கொள்ளணும். அதுக்கு பிறகு எப்படி அந்த பிணைப்புகள் உருவாக்கப்படுதுன்றலாம் நாங்க பொறுப்பு பார்ப்போம். இதை கண்டுபிடிச்சது இந்த பங்குட்டுவலு பிணைப்பை கண்டுபிடிச்சது லூயிஸ்னு ஒரு விஞ்ஞானி. ஆகவே கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா 2 4 6 2 4 6 அப்ப 2 ஆக்சிஜன் அணுவும் உறுதி இல்லை. ஏன் இவரும் அணு உறுதி இல்லை. உறுதியாகணுமா இருந்தா இந்த புறவோடு 8ஆ மாறும். இந்த புறவோடு 8ஆ மாறும். அப்பதான் உறுதியாகும். அப்ப என்ன செய்யும்டா இவங்க 2 பேருக்கும் ஒரு டீலிங் என்ன, உனக்கும் 2 வேணும் எனக்கும் 2 வேணும். அப்ப என்ன செய்வோம், உன்னோட 2 என்னோட 2 இங்க அழைக்கிறத நான் இப்படி போறேன் விளங்குறதுக்கு லேசுக்கா இப்படி போறேன் ரைட் இப்படி போறேன் விளங்குறதுக்கு லேசுக்கா இப்படி போறேன் எப்படி உன்னோட 2 என்னோட 2 பேரும் பங்கீடு செய்வோம். அப்ப பங்கீடு செய்யும் போது 2 4 6 உன்னோட 2ஓட 8 2 4 6 உங்களோட 2ஓட 8 அப்ப அப்படி நாங்க பிணைப்புல ஈடுபடலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வரும். ஒரு ஆக்சிஜன் இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 ரைட் இங்கால பக்கம் இருக்கிற 2 ரைட் 2 அதே மாதிரி 4 அதே மாதிரி இந்த 6 இது 6 ரைட். அதே மாதிரி இங்கால பக்கம் ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சக்தி மட்டத்துல உங்களுக்கு தெரியும் 2 2 நான் இந்த கலர்ல போடுறேன் 2 அதே மாதிரி இங்கால பக்கம் இருக்கிற ரைட் இதுல எத்தனை பாருங்க 2வது சக்தி மட்டத்துல 2வது சக்தி மட்டத்துல 2 அதே மாதிரி 4 6 இப்படி இருக்கும் 6 சரியா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் ரைட். இதுட நல்லா பார்த்து கொள்ளணும் வரைய உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி இருக்கிற வைப்போம் 2வது சக்தி மட்டமே இது 2வது சக்தி மட்டம் ரைட் 2வது சக்தி மட்டம். இப்ப பாத்தீங்கன்னா இவர்ல 2 அப்பதான் 6 பாருங்க 2 4 6. இப்ப இவர்லையும் பாத்தீங்கன்னு சொன்ன 2 4 அதே மாதிரி இங்க 6 சரியா பிள்ளை. இப்ப இவங்க 2 பேருக்கும் இருக்குதானே என்ன 8ஆம் 6. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இந்த ரெண்டும் பிணைப்புக்கு போகும். பிணைப்புன்னு சொன்னா என்ன 2 பேரும் பொதுவாக மாறும். இவங்க 2 பேரும் பொதுவாக மாறும். அப்ப இந்த 2 இங்கால வர ரைட். அதே மாதிரி இவங்க 2 என்ன செய்யணும் இங்கால வர. அப்ப பாருங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை இலத்திரங்கள் ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 2 4 6 8 இங்க 2 4 6 8 இவ்வாறு என்ன செய்யும் பிணைப்புல ஈடுபடக்கூடியதாக இருக்கும். அப்ப இது O2 மூலக்கூறு இது H2 மூலக்கூறா இருக்கும். அப்ப ஒரே வகையான அணுக்கள்னால ஓரின மூலக்கூறாக இருக்கும். இது ஓரின மூலக்கூறாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் இப்படி அந்த பிணைப்பு உருவாகிற விதம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிணைப்பு உருவாகும் விதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். வேண்டாம் நான் இன்னும் ஒரு உதாரணம் ஒன்று தாரேன் பார்ப்போம். அதுக்கு நீங்க இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஓரின மூலப்பொருள்ல இன்னும் ஒரு உதாரணம் ஒன்று தாரேன். அதாவது நைட்ரஜன் N2 பத்தி தாரேன். N2 ரைட் N2 மூலக்கூறு நைட்ரஜன் N2 மூலக்கூறு சரியா N2 மூலக்கூறு ரைட். N2 மூலக்கூறு பாருங்க வரைஞ்சாட்டு பாருங்க. N நைட்ரஜன் முதலாவது சக்தி மட்டத்துல 2 ஓகே 2. இரண்டாவது சக்தி மட்டத்துல எத்தனை இது நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 7 தானே அணுவன். அவர் 2,5. ஆனா என்ன கேஸ்னா இவர் இறுதியோடு நிரம்ப இன்னும் 3 தேவை. அப்ப இவர் என்ன செய்வாருன்னா இங்க ஹைட்ரஜன் இறுதியோடு நிரம்ப 1 தேவை 1 பிணைப்பு கொண்டு போச்சு. இங்க ஆக்சிஜன் இறுதியோடு நிரம்ப 2 தேவை 2 பிணைப்பு கொண்டு போச்சு.
நைதரசனுக்கு இறுதியோடு நிரம்ப 3 தேவை. அப்ப 3 பிணைப்பு கொண்டு போகும். அப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம அப்ப இங்க 3 மிச்சமா இருக்கிற 2 இங்கால கொண்டு போடும். ரைட், சரியா பிள்ளை? இந்த நைதரசனை பொறுத்த வரைக்கும் முதலாவது சக்தி மட்டத்துல 2, ஓகே. 2வது சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன்கள் பாத்தீங்கன்னா 3. ஏன் 3 இங்கால கொண்டு வைக்குதுங்க? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, லேசுக்கா சொல்லித்தாரு. எத்தனை இலத்திரன் தேவையோ அத்தனை நாங்க இங்கால கொண்டு வைக்கிறோம். நான் ஏகவின மூலக்கூறுக்கு ஓரின மூலக்கூறுக்கு சொல்லித்தாரு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் அழகா கவனிக்கும். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இவர்ல இருக்கிற 3 பொதுவாகும். அதான் நடக்கும். நைட்ரஜன் முதலாவது சக்தி மட்டம், 2வது சக்தி மட்டம். இங்கால ஒரு நைட்ரஜன் முதலாவது சக்தி மட்டம், 2வது சக்தி மட்டம். சரியா? அப்ப முதலாவது சக்தி மட்டத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு இலத்திரன், 2 இலத்திரன், ஓகே. 2வது சக்தி மட்டத்துல இது ஒரு இலத்திரன், இது ஒரு இலத்திரன். இந்த 3ம் பிணைப்பு பாருங்க, பிணைப்பு 1 2 3. சரியா? அதே மாதிரி இங்கால பக்கம் முதலாவது சக்தி மட்டத்துல 2, 2வது சக்தி மட்டத்துல ரைட் 5 தானே, 3 பிணைப்புக்கு போயிடும். அப்ப 3 பிணைப்புக்கு போனா 3 பிணைப்புக்கு. சரியா பிள்ளை? இப்படி போனா அப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த 3 6 6 2 8. இந்த 3 6 இந்த 6 2 8 இருக்கும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு ஓரின மூலக்கூறுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஹோம்ஒர்க்குக்காக இதுல ஏனைய விஷயங்களை நாங்க அழகா வார கிளாஸ்ல படிப்போம். அப்ப நீங்க F2 எப்படி இந்த பிணைப்பு உருவாகுது, F2. அதே மாதிரி Cl2 எப்படி இந்த பிணைப்பு உருவாக்குது போன விஷயங்கள் ஏற்கனவே நாங்க H2 தொடர்பாக படிச்சிட்டோம், O2 தொடர்பாக படிச்சிட்டோம், N2 தொடர்பாக படிச்சிட்டோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த பிணைப்பு F2க்கும் Cl2க்கும் எப்படி உருவாகுது தொடர்பான விஷயங்கள் நீங்க கட்டாயம் எனக்கு வரைஞ்சு அனுப்பி கொள்ளுவோம். ரைட். அதே போல பங்கட்டு வலு பிணைப்பு பல்லின மூலக்கூறை உருவாக்குது. பல்லின மூலக்கூறு யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா CH4 நாங்க படிப்போம், CO2, H2O, NH3, HCl, CCl4. ரைட். இப்படி பல்லின மூலக்கூறுகள் உருவாக போகுது. நாங்க படிக்க போறோம் பல்லின மூலக்கூறுகள் உருவாக போகுது. சரியா? பல்லின மூலக்கூறுகள் உருவாக போகுது. இதுல நாங்கள் லூயிஸின் கட்டமைப்புகள், புள்ளி விலடி கட்டமைப்புகள், லூயிஸின் கட்டமைப்புகள் தொடர்பாக படிப்போம். இதன் பிற்பாடு நாங்க அணுச்சாலகம் அப்படின்னு ஒரு விஷயம் படிப்போம். அணுச்சாலகம் தொடர்பாக படிப்போம். அதன் பிற்பாடு மூலக்கூட்டிடை பிணைப்பு முனைவாக்கம், மூலக்கூட்டிடை பிணைப்பு தொடர்பாக படிப்போம். இறுதியாக அயன் பிணைப்புக்கும் பங்குட்டு வலு பிணைப்புக்குமான வேறுபாடுகள் தொடர்பாக படிப்போம். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு விஷயங்களும் படிச்சால் எங்களுடைய இரசாயன பிணைப்புகளோட பாடம் ஃபுல்லா கிளியராக முடியும். சரியா பிள்ளைகள்? இப்போதைக்கு இந்த பிணைப்பு எப்படி உருவாகும்? அப்போ ஒரு நைட்ரஜன் 2வது சக்தி மட்டத்துல 5 இலத்திரன், இங்கேயும் 5 இலத்திரன். அப்ப இங்க 5ல யாரு பொதுவாக வருவாங்க? இந்த 3 பொதுவா வந்து என்ன செய்யுது? பிணைப்புல ஈடுபடுது. ஐதரசன் சொன்னா 1 இலத்திரன் பிணைப்புல ஈடுபடுது. அதே மாதிரி ஆக்சிஜன் சொன்னா 2 இலத்திரன்கள் பிணைப்புல ஈடுபடுது. அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயங்களையும் நாங்க இன்ஷால்லா வார வகுப்புல பார்ப்போம். அதோட சேர்த்து பல்லின மூலக்கூறுகள் எப்படி உருவாகுது தொடர்பான விஷயங்களை நாங்க பார்ப்போம். லூயிஸின் புள்ளி உள்ளடி கட்டமைப்பு, அதே மாதிரி அணுச்சாலகம், மூலக்கூட்டிடை பிணைப்பு, அயன் பிணைப்பு, பங்குட்டு வலு பிணைப்புமான வேறுபாடுகளை நாங்க வார கிளாஸ்ல அழகா படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன சரி கதைக்கணும் பேசணும்னு சொன்னா என் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? குட் நைட்.